கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. எபிரேயர் 13 அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவுள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். தூங்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நாம் கொஞ்சம் நினைவில் கொண்டு வரும்போது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நமக்காக பாடுபட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலையிலே எந்தெந்த உபத்திரத்திலே இணைந்திருக்கிறீங்களோ அவரை நாம் பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையிலே வஞ்சனை, அதாவது தந்திரம், ஏமாத்துற கேரக்டர் உள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோட இருந்தார். இந்த பூமியிலே பொல்லாத ஜனங்கள் வாழ்றாங்க. இந்த பொல்லாத ஜனங்களுடைய நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எடுக்கிற முடிவுலாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கு. பரமபிதா இருக்கிறார். இந்த பூமியிலே என்னென்ன நடக்கு எல்லாமே நியாயத்திற்கு நல்ல கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த பூமியிலே வாழ்ற கொஞ்ச காலம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாயிலே வஞ்சனை இருக்கக்கூடாது, அடுத்தாலே ஏமாற்றக்கூடாது. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கொடுமை செய்யவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கொடுமை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு? கொடுமை நடக்கு. நிறைய குடும்பத்தில் என்ன நடக்கு? வஞ்சனை இருக்கு. தந்திரம், ஏமாத்துறது, எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளான் பண்ணி ஒரே கொடுமை தான் நடக்கும். இதுதான் உலகம். இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எபிரேயர் 13 போட்டது போல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் நமக்காக பாடுபட்டார். நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவுள். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே இன்னைக்கு உள்ள செய்தி என்ன பிரதர் அப்படின்னா,
நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவுள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். நம்ம அந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச காலம் கர்த்தருக்கா வாழ்ந்து நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேரணும். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. இங்கேயே கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து நல்ல ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டி இங்கேயே இருக்கலாம்னு சொன்னாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் எவ்வளவோ அத்தனை வருஷம்தான் அந்த பூமியில் வாழ முடியும். அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. அதனால் வாழ்கிற கொஞ்ச காலம் கர்த்தருக்காக வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அப்படி நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கும் போதே உடனே பதில் வரும். என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டு ஜெபித்த எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. அண்ணே, கர்த்தருடைய கிருபையினாலே என் குடும்பத்தில் நானும் உபவாசம் இருந்தேன். எத்தனையோ குடும்பத்தில் சாட்சி உண்டு. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பின்பாக மாற்றம் எப்படி இருக்கு? ஒருவேளை வீட்டில் எனக்கு சில போராட்டம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த போராட்டம் எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் மூலியமாக வருது, அதை நம்ம கண்டுபிடிச்சு தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். பாடுபடுகிற ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால இரவு நேரத்திலே நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நமக்கு இங்கே இல்லை. இது கொஞ்ச நாள், அவ்வளோதான். வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். இந்த நாளிலும் அப்பா விசேஷம் எத்தனையோ குடும்பத்தில் சர்ச்சை போயிட்டு தான் அப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்து ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணீங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க, எல்லாவற்றையும் மன்னிங்க, எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் என்று எழுதப்பட்டிருப்பார். மகா பிரதான ஆசிரியராக இன்றும் பிதானத்திலே பரிந்து பேசியோட கிருபைக்காக நன்றி. உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கலந்துட்டு ஆசுறீங்க. குடும்பத்துக்குள்ள என்ன சூழலில் கண்ணீரோடு, உபத்திரத்தோடு, பாடுகளோடு, பிரச்சனையோடு போகிறாங்களோ அது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நிறைய உபத்திரத்தோடு இருக்காங்க சில குடும்பத்தில், அதையும் மாற்றி போடுங்க. நைட் டியூட்டிலே, நைட்டு ட்ராவலிங்கில் சில குடும்பத்தில் இணைந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். அவங்க வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தேவையில்லா சத்துருவ கிரியைகளை போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைத்து பாதுகாத்துள்ளுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலையிலே, எந்த பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. நிறைய குடும்பத்தில் ஒவ்வொரு மாதமும் கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ என் தேவன் மனம் இறங்க வேண்டும். உங்களுடைய தலம்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லை சொப்பனங்களோ, தேவையில்லை எந்த ஒரு கிரியும் பிள்ளைகளை தொடராபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தம் விசேஷமா வேலை அடைய விடட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பத்துக்குள்ளையும் ஒரு வேலை அடைய விடட்டும்.
எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள போடுகிறோம். இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் காலையில் வெளியில் போயிட்டு நைட் வந்தாங்கப்பா, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலுமா தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குள்ள எல்லா விதமான வாசல் பரலோகத்தில் திறக்க விடட்டும். சகல விதமான வாசல் திறக்க விடட்டும். கர்த்தர் திறந்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுதல் துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷத்திலே 40 நாள் சிலுவை தியானம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். உபவாசத்தோடு எத்தனையோ குடும்பத்தில் இருந்திருப்பீங்க. யாராவது ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் இந்த நம்பரில் கூப்பிடுங்க, நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.